ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று உலகமெங்கிலும் இருக்கிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலும் RCM ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க அடிக்கடி எனக்குன்னு யார் இருக்கா, என் மேல அன்பு காட்ட யார் இருக்கா, என் வியாதி எப்போது சுகமாகும், இப்படி எனக்குன்னு கேட்குறீங்கல்ல. உங்களுக்காகவே கர்த்தர் மனிதனாக பிறந்திருக்கிறார். இதை விட பாக்கியம் வேறு என்ன வேணும் நமக்கு? லூக்கா 19:10 நாம் வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தான். இன்றைக்கு நீங்களும் நானும் இழந்து போனது என்ன? இந்த உலகமும் நாமும் கடவுளோடு இருந்த உறவை, ஐக்கியத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு தேவனோடு உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனோடு ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் நீங்கள் இழந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் பிறக்கும்படி அனுமதி கொடுங்கள். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அது ஒருவேளை சரீர சுகமாக இருக்கலாம், மன அமைதியாக இருக்கலாம், அல்லது ஒரு நபராக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஆஸ்தி செல்வமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். மத்தேயு 18:11 நாம் வாசிப்போம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இழந்த உறவை புதுப்பிக்கும்படியாக மாத்திரமல்ல, கெட்டு போன நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுவதற்காக, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான பாவங்களை செய்திருந்தாலும், நாம் செய்த பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு இனிமேல் அவைகளை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்மை அவரிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது அவர் நம்மை பாவத்தில் இருந்து விடுவித்து நமக்கு மன்னிப்பை அருளி செய்து அசுத்தமான நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் ஆண்டவர் அருளும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். கெட்டு போன உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படும். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? இந்த உலக வாழ்க்கையை முடித்த பின்பு நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லூக்கா 10:29 நாம் வாசிப்போம். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த நியாய சாஸ்திரி நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான்.
ஆண்டவர் அவனிடம், தேவனிடத்திலே முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறார். உடனே அவன், நான் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன், எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். ஆண்டவரும் அவனுக்கு நல்ல சமாரியன் ஓமையை சொல்லுகிறார். நல்ல சமாரியன் செய்தது போல நீயும் போய் செய் என்று சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி மனிதர்களை நேசிக்காமல் விட்டுவிடக் கூடாது. நல்ல சமாரியன் அடிபட்டு கிடந்த மனிதனுக்கு நன்மை செய்தது போல நாமும் துன்பப்படுகிறவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன் முழுமை பெறும். இந்த கிறிஸ்துமஸில் நாம் மட்டும் சந்தோஷமாயிராமல் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். இது அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக நாம் எல்லாருக்கும் அமையட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்காகவே பிறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாக அமையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இயேசு கிறிஸ்துவிடம் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது யார்? ஏ பரிசேயன், பி சதுசேயன், சி நியாயசாஸ்திரி, டி சாஸ்திரிகள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.